இந்திய அணியுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது? இந்த பிளேயிங் 11ல ஏதாவது மாற்றம் இருக்க போதா? அப்படிங்கிற மிக முக்கியமான தகவலை தான் பார்க்க போறோம். ஏன்னா, இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் 2வது ஓடி மேட்ச் இருக்கு. முதல் ஓடி மேட்ச் நாம நினைச்ச மாரி இல்லாம ரொம்பவுமே ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற விதமா இந்தியா அபாரமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அதோட விளைவா ஹர்ஷிப் சிங்கும், ஆவேஸ் கானும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நாயகனா இந்திய அணிக்கு திகழ்றாங்க. அப்படியாப்பட்ட 2 பேருமே இனி ஆட்டத்துல இருப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் அப்படிங்கிற மாரி இப்போ மிக முக்கியமான தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. குறிப்பா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட மிக முக்கியமான கிரிக்கெட் ஜாமான்கள் இப்போ ஹர்ஷிப் சிங்க்கு ஏற்பட்டிருக்க மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பகிர்ந்திருக்காங்க. காரணம் என்ன? முதல் ஓடிஐ மேட்ச்ல 2 பேருமே அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. குறிப்பா தென்னாப்பிரிக்கா நாட்டுல போயிட்டு தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக விளையாண்டு ஒரு இந்தியன் 5 விக்கெட் எடுத்தது இதுவே முதல் தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படியாப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நிகழ்த்தினாரு ஹர்ஷிப் சிங் அவர்கள். குறிப்பா அவர் தான் ஓப்பனிங்ல இருந்த மிக முக்கியமான பேட்ஸ்மேன் எல்லாருமே காலி பண்ணாரு. அவர் மட்டும் நேற்று தினம் அப்படி ஒரு விக்கெட்டை வீழ்த்தல அப்படின்னா கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியாப்பட்ட ஹர்ஷிப் சிங் அவர்கள் இந்திய மேட்ச்ல விளையாட மாட்டாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? ஏன்னா இந்த மேட்ச் குறித்து எல்லாருமே அவங்களோட கருத்து தெரிவிச்சதுக்கு பிறகு 2வது ஓடி மேட்ச்க்காக நேற்று நிறைய வார்ம் மேட்ச்கள் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கடுமையான வலைப்பட்சம் ஈடுபட்டாங்க இந்திய அணி வீரர்கள். அப்படி வலைப்பட்சம் ஈடுபடும் போது நம்முடைய ஹர்ஷிப் சிங்க்கு பால் போடும்போது அந்த கை பகுதியில் சின்னதா ஒரு சுளுக்கு ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதன் காரணமா அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள்லாம் உடனே அளிக்கப்பட்டிருக்கு. அதனால அவரு நேற்று ஈவினிங்லேருந்து இது வரைக்கும் ஓய்வில் தான் இருக்காராம். ஒருவேளை ஹர்ஷிப் சிங்க்கு இந்த மேட்ச்ல ரெஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏற்கனவே நம்ம முதல் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச்ல ஹர்ஷிப் சிங்கை ஓய்வு கொடுத்துட்டு வேற யாரையாவது உள்ள களமிறக்கி இந்த மேட்ச் விளையாண்டு பார்க்கலாம். ஒருவேளை இந்த மேட்ச்ல நம்ம தோல்வி அடைந்தாலும் கூட அடுத்த மேட்சை கண்டிப்பா ஹர்ஷிப் சிங் அதுக்குள்ள குணமாடுவாரு. அவரை மீண்டும் களமிறக்கி அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ரூமர்ஸ் கருத்துக்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் ரோஹித் சர்மா என்ன சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஹர்ஷிப் சிங்க்கு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்ஜுரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நான் அவரை நேராகவே பார்த்தேன். அவருக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்ஜுரி இல்லை. அதனால நீ கண்டிப்பா ஹர்ஷிப் சிங்கை தாராளமாக உள்ள இறக்கலாம். அவன் இருந்தாலே போதும். அதுவே தென்னாப்பிரிக்கா அணிக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அதுவே தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தத்துக்கு எளிதான வாய்ப்பு அமையும். மற்றபடி இந்த பிளேயிங் 11 நீ எதுவுமே மாற்ற தேவையில்ல. அதே பிளேயிங் 11 அப்படி செட் பண்ணு. கண்டிப்பா அதே பிளேயிங் 11 இன்னைக்கும் உனக்கு கை கொடுக்கும். கண்டிப்பா இந்த தொடரை நீ வெண்பட ஈஸியான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ராகுலுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவுரையை வழங்கியிருக்காரு. அதன் காரணமா இனி பிளேயிங் 11 எந்தவித மாற்றமும் 100% இருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற கருத்துக்கள் தான் வெளியாகிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பிளேயிங் 11 மாதிரி அதே பிளேயிங் 11 அப்படி செட் பண்ண போறாங்க. ஓப்பனிங்ல ருத்ராஜ் கேக்வாத் போன மேட்ச் சரியா ப்ளே பண்ணியிருக்கலாம். அது அந்த அளவுக்கு ஒன்று மிகப்பெரிய பிரச்சனை உண்டு பண்ணல. அதனால இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ருத்ராஜ் கேக்வாத்தும் சாய் சுதர்ஷனும் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. ஃபினிஷிங்ல நம்ம சஞ்சு சாம்சன், விங்கு சிங் நிற்க போறாங்க. அதே மாதிரி பவுலிங்ல கண்டிப்பா இன்னைக்கும் ஹர்ஷிப் சிங்கும், ஆவேஸ் கான், குல்தீப் யாதவ் 3 பேருமே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் உண்டு பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாகவும் மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு பிளேயிங் 11 அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கண்டிப்பா போன மேட்ச் இந்தியா எப்படி அபாரமா தென்னாப்பிரிக்கா வீழ்த்தாங்களோ அதே மாதிரி நானும் கிரிக்கெட்ல கண்டிப்பா இன்னைக்கும் பல சாதனைகள் புரிந்து திகிலாவும் பரபரப்பாகவும் போய் இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா இந்தியா தென்னாப்பிரிக்கா வீழ்த்தி இந்த தொடரை இன்னைக்கு கைப்பற்ற அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாகவும் இப்போ எல்லாருமே அவங்களுடைய பாட்டுகள் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்குமா? போன மேட்ச் மாதிரி தரமான சம்பவம் இன்னைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.